கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறணும். நான் என்னைக்குமே சொல்லுவேன், கர்த்தருடைய வசனம் இதை இதன் மூலமாய் நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைய வந்தது பெரிய காரியம் இல்ல, அல்ல விசேஷ பிரசங்கியார் வந்து போதித்தது பெரிய காரியம் கிடையாது. எங்க வாழ்க்கையில மாற்றமும் திருத்தங்கள் வருகிறதோ அங்கே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகையால இந்த திருவசனத்தை கேட்கும் போது, ஆண்டவரே நான் எப்படி நான் மாறணும், என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கிறீர், இன்னும் ஆசீர்வாதத்தை ஏன் நான் அனுபவிக்க முடியல, தேவனுடைய பரிபூர்ண கிருபையை ஏன் குடும்பம் ருசிக்க முடியல, அதை உணர்த்த மாட்டீரா அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்தை தேவனுக்கு ஒருமுகப்படுத்தும்படி தாழ்மையாக கேட்கிறேன். அல்லேலூயா. அங்கே வசனங்கள் நிறைய சொல்லலாம், வசனங்கள் நிறைய சொல்லி உங்களை வந்து சந்தோஷப்படுத்துறது பெரிய காரியம் இல்லை. ரெண்டாவது கீபோர்டு இருக்கு, கீபோர்ட கொஞ்சம் வால்யூம் கூட்டினா ஆட்டம் வராதவங்களுக்கு வரும். ஆனா வசனம் பிரசங்கிக்கப்படும் போது அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோமே, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய். ஆதி திருச்சபை பிறந்த போது ஒரு வார்த்தை வந்துச்சு, இருதயத்துல குற்றப்பட்டவர்கள். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க ஐயா. கண்ணு கட்டப்பட்ட குருடனை போல இருக்கிறோம், வார்த்தை காதல போக முடியல, எத்தனைதான் சத்தியங்களை கேட்டாலும் ஒரு விருத்தியை பார்க்க முடியல. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலரை நோக்கின போது அந்த சபை எல்லாவற்றிலும் வளர்ந்து பெறுகிறது. அல்லேலூயா. வெறும் ஏட்டு சிறக்காய் அல்ல. நீ சொல்ல நினைக்க கூடாது, கிறிஸ்தவர்கள் சொன்னா என்ன செய்ய பாடுதான் கஷ்டம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நியூட்ரல்லே போக வேண்டியது. நியூட்ரல்ல போக முடியாது, இப்படியே மேடு வெள்ளம் தாண்டி தாண்டி போக வேண்டியதான் அப்படி நினைக்க கூடாது. திருவசனத்தை மாத்திரம் சத்தியத்தை மாத்திரம் பிரசங்கித்த ஆதி திருச்சபையில வெள்ளியும் பொன்னும் அப்போஸ்தலருடைய பாதத்துக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, இது வந்து ஒரு தரித்திரத்தின் உபதேசம் அல்ல, தரித்திரத்தின் மார்க்கம் அல்ல. அங்க வந்து பலவீனப்பட்டவங்க, சிறுமைப்பட்டவங்க எல்லாரையும் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வதித்திருக்கிறது. முடியாதுன்னு சொன்ன காரியத்தை கூட கர்த்தர் நடத்தி வைத்திருக்கிறார். அதே போல நம்முடைய சபையிலும் அப்படிப்பட்ட ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மேன்மையான நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே தருவார். நாம் கர்த்தருடைய வசனத்தை, அதாவது இப்படி வசனத்துக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண் வாயை திறந்து பார்த்துருக்காங்க சொல்லுவாங்கல்ல, என்ன ஆண் பார்த்துட்டு இருக்க, அதாவது மெய் மறந்து கேட்கிறது. அந்த அனுபவம் வந்திருக்கா உங்களுக்கு? மெய் மறந்தா அது என்ன? நாங்க மணியை பார்த்துட்டு இருப்போம், மணி கொஞ்சம் அதிகமான முறைப்போம். மெய் மறந்து கேட்டால் சத்தியம் நம்ம உள்ள நமக்கு என்ன செய்யும், வேறுண்டும். பொதுவா நம்ம சொல்லுவோம், கிருபைங்கிறது, கிருபை குறித்து நிறைய பாட்டு வந்திருக்கு, வரவேற்கிறோம், நல்லதுதான். கிருபைங்கிறது என்னது? நான் ரோட்ல கிடந்தேன், அட்ரஸ் இல்லாம இருந்தேன், எல்லாராலும் அற்பமா என்னப்பட்டேன், ஏசுரார் வந்தாரு, மேல தூக்கி வச்சிட்டாரு. ஒரு வகையில கரெக்ட். ஆரம்பத்தில் இந்த அனுபவங்கள் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஆனா கிருபை அப்படின்னு சொல்லும் போது அந்த கிருபை நம்மை போதிக்க கூடியதா இருக்க வேண்டும். அதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை வாசிச்சுட்டு வார்த்தைகளை கடந்தது. தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஏனெனில் அல்லேலூயா. திருச்சபைக்குள்ள வந்த உடனே கிருபையை நீங்க இதுக்காக பற்றி கொள்ளணும். இந்த வசனத்தை எல்லாரும் எழுதி வச்சுக்கிடுங்க, வீட்டுல போய் படிங்க. இது வந்து அது கிடைக்கும் இது கிடைக்குங்கிற கிருபை கிடையாது, போதிக்கும் கிருபை. நான் உனக்கு போதித்து, நம்ம வாசித்த சங்கீதத்துல கர்த்தாவே இப்படி வழிகளை எனக்கு போதியும் அப்படிங்கும் போது அதுல என்னெல்லாம் போட்டிருக்கோ இந்த வசனத்தின்படி ஆண்டவரை என்னை போதியும் என்று சொன்னால் அவர் நல்ல மேய்ப்பராய் இருந்து அருமையாய் நம்மை போஷித்து நம்மை போதித்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும்படி வைப்பார். அல்லேலூயா.
சந்தேகமே இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு யெகோவா ஷாலோம், தேவ சமாதானம். தேவ சமாதானம்ங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது. சமாதானம் தான் எல்லாருக்குமே இல்லை. தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் இல்லை, கணவன் மனைவிக்கு இடையில இல்லை, குடும்பங்கள் இல்லை, சபைகள் இல்லை, தேசங்களில் இல்லை. சமாதானமான நம்முடைய தேவனுக்கு பேரு சமாதான பிரபு. அவர் என்னைக்கோ சமாதானத்தை கொஞ்சம் அல்லது கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் அப்படின்னு தரமாட்டாரு. அவர் கொடுத்தால் சமாதானம் நதியை போல புரண்டு வரும். அல்லேலூயா. நதி பொங்கி வரும்போது எப்படி இருக்கும் பாருங்க அந்த சமாதானம். அப்படிப்பட்ட பெரிய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம இந்த எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதி 6:23-24 வாசிப்போமே. உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அதற்கு கர்த்தர் பயப்படாதே, நீ சாக மாட்டாய் அப்படின்னா எதெல்லாம் முடிஞ்சிரும் நினைக்கியோ அது உன் வாழ்க்கையில முடியாது. நீ வந்திருக்கிற இடம் யெகோவா ஷாலோம். இவர் முடியாதே முடிய பண்ணுகிற தேவன், புதிய ஆரம்பங்களை தருகிற தேவன், புதிய துவக்கங்களை தருகிற தேவன். நம்பிக்கையே இல்லாத நிலைமையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தேவ சமாதானத்தை கட்டளையிட போகிற. அல்லேலூயா. சமாதானம் சொல்லும் போது பிரச்சனையே இல்ல, போராட்டமே இல்ல, அது கிடையாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்னுடைய சமாதானத்தையே வைத்துட்டு போகிறேன். உபத்திரம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஆனா தேவ சமாதானம் இருக்கும் போது அந்த சமாதானத்தினால் நீங்களும் நானும் காக்கப்பட்டு சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து சாத்தானை சீக்கிரமாய் காலிக்கிலே நசுக்கி போடுவாராக. சமாதானத்தின் தேவனாய் கூட இருக்கணும். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் ஏன் பறிபோகிறது? சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? சமாதானம் எப்படிலாம் இருந்தா கிடைக்கும்? அந்த சமாதானம் என் வாழ்க்கையில வேணும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு தியானிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த ஜனத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. இந்த ஜனத்தை குறித்து சொல்லும் போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனா நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வரும்போது இங்க பார்க்கிறோம், அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜாதி, ஆசீர்வதிக்கப்பட்ட சமுதாயம், யெகோவா தேவனால மீட்கப்பட்ட ஜனம் இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு சிறுமைக்குள்ளே போகிறது, ஒரு வேதனைக்குள்ளே போகிறது, ஒரு கண்ணீருக்குள்ள போகிறது. இதற்கு காரணம் யார்? வேதனை, வருத்தங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிப்பது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேன்மையானவர்கள், விசேஷமானவர்கள். ஆனா இந்த ஜனத்தை கர்த்தர் எப்படி ஒரு அந்நிய ஜாதியான் கையில ஒப்பு கொடுக்க முடியும்? அந்நிய ஜாதியான் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தம் கொள்ளுங்க. ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம், குணப்படாத பிள்ளையுடைய வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது ஓயாத பிரச்சனையா இருக்கலாம், மாறாத பலவீனமா இருக்கலாம், வாழ்க்கையில தடுமாற்றமா இருக்கலாம், அல்லது இன்னமும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி எனக்கு நிறைவேறவில்லையே அப்படிங்கிற ஒரு காரியமா இருக்கலாம். எதுவோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி, அதை அனுபவிக்கும்படி, அநேகருக்கு கொடுக்கும்படிதான் ஆபிரகாமுடைய அழைப்பு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 2 பகுதி, ஆசீர்வதிக்கப்படுவது, ஆசீர்வாதமாய் இருப்பது.
ரெண்டு பகுதியும் இன்னைக்கு முதல் பகுதியே அங்கேயும் இங்கேயுமா இருக்கு. முதல் பகுதியிலேயே பிரச்சனை, முதலுக்கே மோசம். நான் ஆசீர்வாதமா இருந்தா தானே மத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும். நானே வாழ்க்கையில சாபம் பிடித்தவன் போல, ஒரு நன்மையில ஒரு குறைவுபட்ட ஒரு ஆத்மா போல, என் குடும்பம் மாத்திரம் எல்லாரும் நல்லா இருக்க, நான் மட்டும் ஒரு வேதனைக்குள்ளேயும் ஒரு துன்பத்துக்குள்ளேயும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது போல நான் காணப்படுகிறேனே அப்படின்னு உங்க உள்ளத்துல ஒரு ஏக்கத்தோடு தவிப்போடு இருக்கலாம். எதையுமே கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த சபையை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. மீதியானியர் அப்படிங்கிறது அந்த ஜனம் என்னைக்குமே அது தேவ ஜனங்களுக்கு மேல வர முடியாது. கர்த்தர் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை பாருங்க. வசனம் சொல்லுது, நீ இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருடைய ஐஎஸ்ஐ 62:3 நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். கர்த்தருடைய கையில் இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு மீதியானியர் கையில் போனது என்ன? தேவ சபையிலே கர்த்தருடைய அலங்காரமாய் வைத்திருக்க வேண்டிய உனக்கு மேன்மையாய் விருத்தியாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய நீ இன்னைக்கு மீதியானியர் கையில சிறைப்பட்டு போக, அடிமைத்தனத்துக்குள்ள போக, ஒரு வேதனைக்குள்ள போக, அது காரணம் என்ன? கொஞ்சம் சிந்திக்கணும். நீ கர்த்தருடைய கையில தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு பிசாசுடைய பிடிக்குள்ள இருக்கிறோம், துன்பத்தின் நடுவில் இருக்கிறோம், பிரச்சனையின் உச்சகட்டத்தில் இருக்கிறோம். போராட்டம், எவ்வளவு ஜெபித்தோம் ஜெயம் இல்ல, எவ்வளவுதான் சில காரியங்களை செஞ்சாலும் பாவத்திலிருந்து வெளிவர முடியல. பாவம் நிச்சயமாகவே எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் முட்டுக்கட்டை. தேவன் அறிவிருக்கிற ஒரே ஒரு காரியம் பாவம், வேற ஒண்ணுமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க அதை பார்க்கும்போது மீண்டும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். சில நேரத்துல கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாரு, நன்மையை செய்வாரு, ஆசீர்வாதத்தை தருவாரு. ஆனா கொஞ்சம் நமக்கு இளைப்பாறுதல் கிடைச்ச உடனே, கொஞ்சம் அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு வந்த பிறகு கொஞ்சம் நமக்கு என்ன செய்யும், அந்த பழைய பலன் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஊறும், ரத்தம் ஊறும், பலன் கிடைக்கும். அப்படி பலன்லாம் வரும்போது என்ன செய்யலாம்னு கொஞ்சம் திருக்கிட்டு தான் வரும். அப்படிதானே? திருக்கிட்டு வரும். ஒருவேளை கஷ்டத்துல, நெருக்கத்துல, உபத்திரவத்துல இருக்கும்போது அப்பா அப்படின்னு சொல்லி கதறி தேவ சமூகத்தையே முகங்கொப்புற விழுந்து கிடந்த நாம இன்னைக்கு ஆசீர்வாதம், நன்மை, கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைச்ச உடனே யசூரன் நின்னுந்துண்ணி கொளுத்து போய் உதைத்தானா. அல்லேலூயா. ஆமா, இங்கதான் பிரச்சனை. இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியம். தேவன் நம்ம யார் கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார் ஈஸியா. நீங்க ஆண்டவரே என் கை இந்த இப்படி எதிரி கையில ஒப்பு கொடுத்துட்டீங்களே, அநேகர் சிரிக்கக்கூடிய அளவில் இருக்கு, அநேகர் கேள்வி கேட்கக்கூடிய அளவில் இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல அந்த வார்த்தையை நிப்பாட்டணும். கர்த்தர் ஒருபோது தம்முடைய ஜனங்களை பிறருக்கு முன்பதாக வெட்கப்படுத்தவே மாட்டார். இதுக்கு ஒரு உதாரணம் பழைய ஏற்பாடு நீங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? விசேஷ ஜனம்தான். ஆனா மோசே சொல்லும் போது இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம் அப்படிங்கிறாரு. இது முரட்டாட்டமான ஜாதி அப்படிங்கிறாரு. ஆனால் பிழையாம் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது, இஸ்ரவேலே உன் கூடாரங்களும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஒரு புறஜாதியான ஜனத்திட்ட போகும்போது ஆண்டவர் அங்க அவங்கள விட்டு கொடுக்கல. வணங்கா கழுத்து மோசமான ஜனங்கிறது மோசே மூலமா ஜனங்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன். ஆனா வெளிப்புறத்துல வரும்போது யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆனா இன்னைக்கு மீதியானியர் கை ஏன் ஓங்குகிறது? ஓங்க வைத்தது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். பிரச்சனை இன்னைக்கு தலைக்கு மேல போகுது, போக விட்டது யாரு? நாம தான். ஒரு காலத்துல கர்த்தரை நோக்கி ஜெபித்து எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நன்மையில் பெற்றுக்கொண்டோம். அந்த கிருபையை கடைசி வரைக்கும் தக்க வைத்துக் கொள்வது நம்முடைய பொறுப்பு.
ஆசீர்வாதங்களை தக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கிருபைகளை தக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. உக்கிரானத்துவத்தை தக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய காரியம். ஆனா ஆசீர்வாதத்துக்கு தகுதியான பாத்திரமா கடைசி வரைக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எனக்கு உண்டு. இந்த ஆவிக்குரிய திருச்சபையில வசனத்தின்படி நடக்க உங்களுக்கு எனக்கு அதிக பொறுப்பு உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்ததுனால ஒருவேளை நிறைய கூட்டத்தை பார்த்து நாங்க சந்தோஷப்படலாம். ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? இருதயங்களை பார்க்கிறார். எத்தனை முறை சபைக்கு வந்தாலும் வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? தூத்துக்குடியில ஒரு சகோதரத்தை மீன் வாங்க போவேன், சால மீன். அன்னைக்கு வாங்கிட்டு இருக்கும்போது, ஐயா நீங்க, அவர் ஒரு ரோமன் கேத்தலிக், ஐயா நீங்க எங்க போறீங்க அப்படின்னா, நான் எங்க சர்ச்சுக்கு தான் போவேன், நீங்க கொஞ்சம் சபைக்கெல்லாம் போலாம்ல அப்படின்னு. அவர் சொன்னாரு, சபைக்கெல்லாம் போலாம் ஐயா, என் தங்கச்சி ஒருத்தையும் சபைக்கு தான் போறா, ஆனா புத்தி சரியில்லையா. மெண்டல் நினைச்சிடக்கூடாது. என்ன புத்தி? சபைக்கு போனாலும் புத்தியிலே அந்தகாரம், குணத்துல ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. ஒரு சகோதரி குறித்து சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் முடிச்சு நேர வீட்டு தான் வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம கூட களத்துல சண்டை போடுது. யூனிஃபார்ம் என்னது? ஒயிட் சாரி. அந்த அளவுக்கு சூப்பர் குணம் பாருங்க. தேவன் நம்மை, நீங்க ஆண்டோட சமூகத்துல வரும்போது உங்களுக்கு குணநலங்கள்ல வித்தியாசம் இல்லைன்னா சபைக்கு வர்றது வேஸ்ட். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருப்பது போல நீங்களும் இருக்க கடவீர்கள் அப்படின்னா கட்டளை. குணத்துல கொஞ்சம் மாற்றம் வருதான்னு பாருங்க. உலக காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம வாஸ்துவே தீர்த்துக்கழுத நிறுவம், லௌகிக இச்சையும் இந்த காரியத்தை வெறுத்திருக்கிறேனா? தேவ பக்தியின் காரியம் எனக்குள்ள இருக்கா? அந்த கிருபை என்ன போதிச்சிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும்? வசனத்துக்கு நேரா திரும்பணும். கிருபைனால அது கிடைச்சது, கிருபைனால எல்லாம் கிடைக்கும். கிருபைனால பரலோகம் கிடைக்காதுங்க. கிருபையினால உலகத்துல வெள்ளை மாளிகை பதவி கூட கிடைக்கும். கிடைக்காதா? கிடைக்கும். கிருபையினால பரலோகத்துல எதையும் வாங்க முடியாது. கிருபைக்கும் சத்தியமும் வேணும். அல்லேலூயா. கிருபை என்பது நம்முடைய பலவீனம் எவ்வளவா இருந்தாலும், குறைவுகள் எவ்வளவா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அவரு காணாதவர் போல, அதாவது விடமாட்டாரு. சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேஸ். சில சொல்லுவாங்கல்ல ஸ்கூல்ல, அப்போ பாஸ் மார்க் வந்து நான் படிக்கும்போது 35, சில பிள்ளைகள் 33 வரைக்கும் வாங்கிரும். 33 வரைக்கும் வாங்கிரும். 2 மார்க் போட்டா பாஸ். ஆனா அதுக்கு மேல ஒண்ணு எழுதல. என்ன செய்வாங்கன்னா, அங்க ஒரு காலு இங்க ஒரு அரை போட்டு போட்டு 30. இதுதான் கிரேஸ். கிரேஸ்ல பாஸ் பண்ணிருக்கிறோம், தகுதியின்படி தோல்வியுற்றோம். அதே போல தகுதியின்படி பார்த்தா நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல ஒரு இம்மி ஆசீர்வாதம் கூட வாங்க முடியாது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபை கிருபைன்னு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சையிலேயே சொல்லி சொல்லி இப்படியே ஜம்ப் பண்ணி போக ஆசைப்படுகிறீர்களா? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியை பிரவேசிக்கும்படி வாசல்களோ உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. கிருபை மாத்திரம். ஆனா அந்த வசனத்தை கை கொள்வதற்கு, வசனத்தை போய் நடப்பதற்கு கிருபை மிகவும் அவசியம். கிருபை இல்லம்மா, கிருபை இல்லாட்டா ஒரு சின்ன வசனத்தை கூட நீங்கள் நானும் என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இது அவ்வளவுமே கிருபைங்கிற ஒரு தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு, பாவியான ஒரு மனுஷனுக்கு, குறைகள் பலவீனமான ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் இந்த சத்தியத்தை நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றது கிருபைங்கிற அந்த பலத்தை வச்சுதான் நம்ம கடைபிடிக்க முடியும். அல்லேலூயா. நாம நிற்பது, நிர்மூலமாகாது இருப்பது எல்லாம் தேவனுடைய கிருபை தான். எதிரி கை ஏன் ஓங்கியது? ஓங்க விட்டது யார்? நியாயோதரி புத்தகம் நீங்க பார்க்கும்போது அடிமைத்தனம், முறையிடுதல், விடுவிப்பு, திரும்பவும் பாவம், அப்படி ஒரு சைக்கிள் போல சுத்திக்கிட்டே வருது. ஆண்டவர் நம்மை நிரந்தரமாய் விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா.
விட்ட பாவத்தை நீங்க மீண்டும் என்ன செய்யக்கூடாது, சிந்தையில கூட கொண்டு வரக்கூடாது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு வந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். நிறைய பாவத்தை விட்டுட்டாங்க, ஆனா விட்ட பாவத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. பாவ சிந்தையும் அக்கிரம சிந்தையும் இருக்கும் என்று சொன்னால் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாய் போய் விடுவோம். தேவன் செய்கிற பாவத்தை விட சிந்தையில வருகிற பாவத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா மைனூட்டா பார்க்கிறார். அதுதான் மோசேயின் ஜெபத்துல 90ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது, எங்கள் அந்தரங்க பாவங்களை ஒரு முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். நீங்க சர்ச்சுக்கு வர்றத புது ஜனங்கள் பாக்குறாங்க, அவங்க குடும்பத்தார் பாக்குறாங்க. ஆனா இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களே, சண்டேக்கு பிறகு மண்டே டு சாட்டர்டே ஒரு லைஃப் இருக்கு. அந்த லைஃப் தான் உண்மையான வாழ்க்கை. இந்த லைஃப் உண்மையா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை இங்கே தேவன் உங்களை சந்திக்கிற நேரமா இருக்கும், உங்களோடு கூட உலாவுற நேரமா இருக்கும், உங்களை உயிர்ப்பிக்கிற நேரமா இருக்கும், உங்களை ஆசீர்வதிக்க கடந்து வருவார். இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசமாயிருக்கிறார். தேவன் தாமே அவர்கள் தேவனாய் இருந்து கண்ணீரை துடைக்க இந்த ஆராதனை அப்படியே உலாவி வருவார். அல்லேலூயா. 6 நாள் வாழ்க்கை தோல்வி அடையும் என்று சொன்னாலே இங்கே உட்கார்ந்து ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும்னு இந்த மியூசிக் உற்சாகத்துல 2 குதி குதிச்சு 2 காஞ்சு போன அந்நிய பாஷை பேசி, என்ன பாஷை? காஞ்சு போனது, என்னைக்கோ பெற்றது, அதையே ரீ 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 அதே ரீ 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 ரீ. உள்ளத்தின் நிறைவுனால்தான் வாய் பேசணுங்க. அந்நிய பாஷை பேசினாலும் கூட உள்ள முதல்ல நிரம்பணும். அதான் பம்பிங் ஸ்டேஷன். அதுல பாவம் இருந்தா அது நிரம்பாது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்கொள்ளது மகா கேடுள்ளது. அவ்வளவு பெரிய டைமாம உள்ள வச்சிருக்கீங்க, அவ்வளவு பெரிய டைமாம உள்ள வச்சுட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரு. எப்படி பாப்பாரு? மீதியாருடைய வல்லமை அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மீதியாருடைய கைக்கு கர்த்தருடைய ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்காது இருக்க வேண்டும் என்று சொன்னால் விட்ட பாவத்தை செய்யக்கூடாது. விட்டு போன தேசத்தை திரும்பி பார்க்க கூடாது. அல்லேலூயா. பொதுவா வாலிப பிள்ளைங்க, வாலிப சகோதரர்கள், வாலிப சகோதரிகள், அவங்களுக்கு எல்லாம் ஒரு சேலஞ்சான காலம் இது. நாங்க வாழ்ந்த காலத்துல எதெல்லாம் கெட்ட வார்த்தை என்று பார்க்கப்பட்டதோ இப்போ அது ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை. நான் சின்ன பையனா இருக்கும்போது 6th or 7th படிச்சுட்டு இருந்தேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளைய அப்பா போட்டு அடி அடின்னு வெளுக்காரு. கெட்ட வார்த்தை பேசுவியா, கெட்ட வார்த்தை பேசுவியா. அந்த பிள்ளை எப்போ பேச மாட்டப்பா, எப்போ பேச மாட்டப்பா. என்ன வார்த்தைன்னு கேட்டா பொண்டாட்டின்னு சொல்லிட்டானோ. என்னது? இப்ப அது எவ்வளவு ஆச்சரியப்பட்ட வார்த்தை பாருங்க. ஆனா நாங்க இருந்த காலத்துல பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு கெட்ட வார்த்தை பேசுவியா, கெட்ட வார்த்தை பேசுவியா போட்டு வேணும் வேணும் வெளுக்காரு. இன்னைக்கு சமுதாயம் அட்வான்ஸ்ல போயிட்டு ஸ்கொயர் கியூப் தாண்டி போயிட்டு சமுதாயத்தை மீட்க யாராலும் முடியாது. சபைக்கு வருகிற வாலிபு தம்பி, வாலிபு தங்கச்சி, ரகசியமான பாவம் இருக்கும் என்று சொன்னால் மீதியானிட்ட இருந்து வெளியே வரவே முடியாது. மீதியானை கொல்லாதவர்கள் அவங்க செய்த அட்டகாசத்தை நீங்க பின்னால வருகிற வசனத்தை வாசிக்கலாம். மீதியானவரால் இஸ்ரவேல் ஜனங்கள் நித்தமும் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஏன் ஒப்பு கொடுக்கிறார்? நாம சரியா இருந்திருந்தா, நாம தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு சரியா இருந்திருந்தா, வீணான வருத்தங்களுக்கும் வீணான அங்கலாய்ப்புகளுக்கும் வீணான கண்ணீர்களுக்கும் நாம் தப்புவிக்கப்படுவோமே. பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். உன் குடும்பத்துல ஒரு ஆகான் போதும், உள்ளேயே இருந்து வேலை பார்ப்பான். யாரும் தெரியும், ஒரே ஒரு ஆகான். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் தோல்வியை தழுவினது. ஒரே ஒரு மனிதனால கீழ்ப்படியாமை நிமித்தமாக உலகத்துல மீறுதல் வந்தது போல ஒருவருடைய கீழ்ப்படி நிமித்தமாக உலகத்துக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் நபராக நான் இருக்கணும் அப்படின்னு குடும்ப தலைவர் நினைக்கணும், நான் இருக்கணும் குடும்ப தலைவி நினைக்கணும். பிள்ளைகள் நினைச்சா அந்த குடும்பத்துல சந்தோஷம் பொங்கி வழியும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு விட முடியாத காரியங்கள், விட முடியாத பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்க தயவு செய்து
சமாளிச்சுட்டே காலத்தை ஓட்டக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வருகை மிகவும் சமீபம். சமீபம் சமீபம் கேட்டு நமக்கு புலி வருதுன்னு சொன்ன குளிர் விட்டு கதையா போச்சு. தெரியுமா? அது புலி வருதுன்னு ஒருத்தன் வேடிக்கை பண்ணிட்டே இருந்தான். எனக்கு வேலையே இல்லை, புலி வருது. உண்மையில நிஜமே புலி வந்துச்சு, அப்ப யாருமே காப்பாத்தல. அதே போலதான் இயேசு கிறிஸ்து வருகிறார் நமக்கு என்ன செய்தது? இருதயம் உரங்கொள்ளிச்சு. அப்படியா என்ன வந்தா பாத்துக்கலாம். வருமுன் காப்போம், வரும்போது காப்போம், வந்த பின் காப்போம். நம்ம எல்லாம் மூணாவது வகை. வந்த பின் காப்போம், பாத்துக்கலாம், எதையும் பாத்துக்கலாம். சமுதாயம் அப்படி மாறி போச்சு. எங்க வீடு பக்கத்துல பலசர கடை இருந்துச்சு. அவர்கிட்ட பேசிட்டேன். தம்பி அவர் சொன்னாரு, அண்ணே இந்த காலத்து பிள்ளைகளை திருத்தவே முடியாது, சைக்கிளை கடமை நிப்பாட்டுறான், தம்பி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டு அப்படின்னு சொன்னா இப்ப எடுத்தவனே அப்படிங்க. அடுத்தது, தம்பி யாராவது சொல்லுவாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்க. ஆனா நீங்களும் நானும் வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்தோம் அப்படின்னா, சைக்கிளை தம்பி ஓரமா உடனே வைப்போம். ஆனா இப்போ அந்த டபுள் கான்வர்சேஷன் போயிட்டு பாருங்க. என்ன சொல்றான் மேல, இப்ப எடுத்துருவேன். எப்ப வார்த்தை வந்து உடனே கீழ்ப்படி, மாற்று வழிகளை யோசிக்காத. ஏன் நீ இப்ப எடுத்துருவாங்கிற அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறாரு, தம்பி சைக்கிளை வச்சுட்ட பிரச்சனை இல்லையே. அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, இப்ப எடுத்துருவேன். அப்படியே இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன். எவ்வளவு திமிரு! ஏன் சின்ன பையங்களுக்கு அப்படி சின்ன வயசுலயே அப்படி ஆகி போச்சு. அதுபோல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை வரும்போது உடனே கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் 3 விதமான கீழ்ப்படிதலை குறித்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், திருவசனத்துக்கு கீழ்ப்படியணும். பைபிள் தான் வசனம், வார்த்தை, இதெல்லாம் ஆண்டவர் பேசிய வார்த்தைகள். பேசிய வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுத்தாலே போதும், நிறைய 99.9 பிரச்சனைய நீங்க விளக்கிடலாம். 2வது, அந்த சமயத்துல பேசுகிற ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும். ஃபர்ஸ்ட் திருவசனம், தேவனுடைய வார்த்தை. 2வது, ஆவியானவர் சில நேரத்துல எச்சரிப்பாரா இல்லையா? எச்சரிப்பார், கட்டாயம் எச்சரிப்பார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைய ஒரு ஆபத்து வரப்போது, ஒரு பாவ சோதனை வரப்போது நிச்சயமா எச்சரிப்பார். எச்சரிக்காம இருக்க மாட்டார். ஆவியான சத்தத்துக்கு கீழ்ப்படி. ஏன்னா பரிசுத்தாவுடைய நோக்கமே அதுதான். பரிசுத்தாவுடைய வேலை இன்னைக்கு யாரும் செய்ய விடுறது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்படின்னு அப்படி பரிசுத்த ஆவியானவர் அப்படி முலாம் பூசுவார் நினைக்காதீங்க. அவர் எப்பவும் இப்படிதான் வச்சிருப்பாரு. ஏய், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். 3வது, உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியணும். எபிரேயர் 13 அதிகாரத்துல வாசிக்கிற எல்லாத்துக்கும் வசனம் ஒன்று எடுக்க நேரம் கிடையாது. 3 கீழ்ப்படிதல உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் பிரதானமா. ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு கீழ்ப்படியணும், 2வது ஆவியானவருக்கு, 3வது இங்கு திருவசனம் பேசுகிற உங்கள் மேய்ப்பருக்கு, மேய்ப்படின் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, எபிரேய ஆக்கியோர் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறாரு, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்னது? அதுதான் குடும்பம். இந்த வார்த்தையை நம்ம எங்க பார்க்கிறோம்? ஆதியாகமத்துல பார்க்கிறோம். நீ போய் உன் நாச்சியார் அண்டைக்கு அடங்கி இரு, அதான் குடும்பம். அடங்கி இருப்பதுதான் குடும்பம். இன்னைக்கு நிறைய பேரால அடங்க முடியலையே. கொஞ்சம் கிருபை கிடைச்சா போதும், கொஞ்சம் பலம் கிடைச்சா போதும், கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர் இப்படி நம்ம என்ன சொல்றோம்? அது மாத்திரம். என்ன பெரிய சபை, என்ன பெரிய போதகர், அவருக்கு தெரியாத, அவருக்கு தெரியாதல எனக்கு தெரியும். என்னதான் உங்க போதகர் 25 வயசு 30 வயசு சின்ன ஒரு ஊழியக்காரா இருந்தாலும் தலைமைங்கிறது தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நீங்க ரோமர்ல வாசிக்கும் போது ஆளுகைகள், அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒழுங்குகள். அதிகாரத்துக்கு ஏத்து நிற்கிறவன் தேவனுடைய பிரமாணத்துக்கு ஏத்து நிற்கிறான். சொல்லுவாங்க, நான் கர்த்தரை ஏத்திக்கல பிரதர். ஆனா இவர் சொல்றது இப்படி எதிர்த்து 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 நின்று 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 ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறாரு, நீங்கள் எதிர்க்கும் போது ஆவியிலே பலவீனம் அடைகிறீர்கள். மறந்துடாதீங்க. மோசே எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி பெரிய பெரிய பாவம் செய்யல. மோசே எதிர்த்து பதறி பேசின பாவம். கோரா எதிர்த்து பேசின பாவம், மோசே பதறி பேசின பாவம்.
எப்படி பாவம் லிஸ்ட்ல கொண்டு வராரு பாருங்க. இப்படி எல்லாம் நம்ம சிலதை பேசவே மாட்டாங்க, ஆனா உள்ளத்துல உள்ள அப்படி எரிமலமாய் வெடிக்கும். ஆனா வெளிய சோஸ்திரம் பிரதர், சோஸ்திர சிஸ்டர், என்ன ஸ்தோத்திரம் இல்ல சோஸ்திரம், சோஸ்திரம் சிஸ்டர். அவங்க உள்ள சொல்லும், என் கையில மட்டும் கத்தி இருந்ததுன்னா ஒரே குத்தா குத்திடுவேன், நேர்ல பார்த்துட்டு. அதனால ஸ்தோத்திரம். உள்ள எரிமலையா வெடிக்கி உள்ளத்துல என்ன இல்ல, லிங்க் இல்ல. நீங்க புதிய ஏற்பாடை நீங்க பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கு ஒருவர் தேற்றுங்கள், ஒருவர் ஒருவர் ஆற்றுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்காதிருங்கள். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள், சபை தேர்ந்து போயிரும். தேவ குடும்பம் தான், தேவ மந்தை தான், தேவன் காக்க உள்ள உண்மையுள்ளவர். ஆனா ஒருவரை ஒருவருங்கிற உறவு, அது சபைக்குள்ள இருக்கிற உறவு தான் உண்மையான உறவு. அல்லேலூயா. சபையில ஒரு குடும்பம் கஷ்டப்படுதுன்னா உடனே யாரையும் உட்கார்ந்து பேசக்கூடாது. அன்னைக்கு நடந்து இப்படித்தான் கதை கட்டி பேசவே கூடாது. பலவீனரை தாங்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் கஷ்டப்படுதா, ஜெபத்துல தாங்குங்க, நல்ல ஆறுதலான வார்த்தை சொல்லுங்க. சபை விருத்தி அடையும், சபை மணிமகுடமாய் திகழும். சபையில ஒரு மனம் ஒற்றுமை இருக்கும்போது ஆவியாண்டி அருள்மலை அதிகமாய் சம்பூர்ணமாய் பெய்யும். ஆவியாண்டி மழை பெய்ந்தால் என்ன நடக்கும்? அற்புதங்கள் தானாய் நடக்கும். அல்லேலூயா. இதற்கு வரம் பெற்ற வெளியே இருந்து ஒரு ஆள் வர வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் எழுப்புதல் ஆராதனையா இருக்கும், உயிர்ப்பிக்கிற ஆராதனையா இருக்கும். இதற்கு வழிவகுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆகையினால மீதியான கையில ஒப்பு கொடுக்க நான் விட மாட்டேன் என்று சொல்லி நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. அவன் வரும்போது என்னதெல்லாம் செய்வான்னா, அவன் எல்லாருடைய பிரயாசங்களை அழிப்பானான், விளைச்சலை கெடுப்பான், ஆடு மாடுகளை எல்லாத்தையும் ஒன்னே மீதியா வைக்கவே மாட்டான். சாத்தான் வரும்போது திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். சாத்தான் வந்தா எல்லாவற்றையும் அங்க சீரோ வாய்க்கிறவன், ஆண்டு வந்தா எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக்குவார். யார் வரணுங்கிறத நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ராஜா வந்தா வெளிப்புறத்துல கொண்டாட முடியாது. ராஜா எங்க வருவார் தெரியுமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் சொலித்தீடும். ஆமா, எங்க பரிசுத்தம் இருக்கோ, எங்க தாழ்மை இருக்கோ, எங்க பரிசுத்தம் தாழ்மை இணைந்திருக்கிறதோ அங்கே அன்பை இறங்குவார். அல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை மீதியானியர் கெடுத்து கொண்டாங்க. எல்லாம் அவங்கள விட்டு போயிடுச்சு. எல்லாம் அவங்க விட்டு போனதுனால வாசிங்க 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அல்லேலூயா. இரண்டாவது அவங்க செய்த பெரிய தப்பு, மீதியானியர் நிமித்தம் ஒரு துன்பம் துயரம் இதுல தப்பணும்னு சொல்லி தாங்களாகவே தங்களுக்கு உண்டாக்கி கொண்ட அடைக்கலப்பட்டணங்கள், மலைகள், குகைகள். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அப்படி நித்திய பயங்களே உனக்கு ஆதாரம். ஆண்டவர் பாதுகாக்காத வரையில நீ உனக்கே ஒரு குகையை உண்டாக்கி, ஒரு மலையை உண்டாக்கி, உனக்கே உன்னை மறைத்துக் கொள்வதற்கு வேறொரு இடங்களை தேடக்கூடாது. ஆதாம் பாவம் செய்த போது விருட்சங்களுக்குள்ளே கொண்டு போய் தன்னை ஒழித்துக் கொண்டான். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பாவம், ஒரு பிரச்சனை வந்த உடனே அதை ஒழித்துக் கொள்றதுக்கு, மறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிகளே பாக்குறாங்களே ஒழிய உண்மையிலே நான் பாவம் செய்தேன் என்று சொல்லக்கூடிய பாவ அறிக்கையில பார்க்க முடியல. அல்லேலூயா. வாழ்க்கையில என்னைக்குமே பாவ அறிக்கை அது மாத்திரம் போதாது, பாவ அறிக்கை மாத்திரம் போதாது, அந்த அறிக்கை செய்த பாவங்களை மீண்டும் தொடாமல் இருக்கணும். அவைகளை விட்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சொந்த பலத்தை சார்ந்து சில மலைகளை உண்டாக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள நான் போய் தப்பிச்சுக்கணும் ஐயா. என்னைக்குமே ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா, ஒரு தடுமாற்றம் வந்துட்டுனா, ஒரு தோல்வி வந்துட்டுனா உடனே தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க நீங்களும் நானும் ஓடி வர வேண்டும். மீதியான வந்த உடனே இவங்க இதுல மலைக்குள்ள போய் தப்பிச்சுக் கொள்ளலாம், குகைக்குள்ள போய் தப்பிச்சுக் கொள்ளலாம்.
இவர்கிட்ட போய் தப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவே அடைக்கலங்களை உண்டாக்காதீங்கள். நீங்கள் உண்டாக்குற எந்த அடைக்கலமும் அது நிரந்தரமாய் உங்களை விடுவிக்க முடியாது. நீங்க மனுஷனுடைய தயவை நாடலாம், அல்லது பணம், காசு, பதவி, இப்படிப்பட்ட ஒரு நபரான யாரையுமே சாரக்கூடாது. நீங்கள் நானும் சேர வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அடைக்கலங்கிற ஆக்க ஆக்க 7 வருஷங்கிறது பூர்ணமான பாடுகளுக்குள்ள போறாங்க. காரணம் என்னன்னா, மீதியை வந்த உடனே தேவனை நோக்கி பார்த்திருந்தா கர்த்தர் முதல் வருஷத்துல விடுவிச்சிருப்பார், அல்ல 2ஆம் வருஷத்துல விடுவிச்சிருப்பார். ஆனா இவங்க ஏதோ ஒண்ணு தங்களுக்கு இது பாதுகாக்கும், இது என்ன உயர்த்தும், இது என்ன தப்புவிக்கும் சொல்லி தங்களுக்காகவே ஒரு 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 போக்கிடத்தை உண்டாக்குனதுனால கர்த்தர் அமைதியாயிட்டார். தேவன் விடுவிக்கவே இல்லை. 7 வருஷம், 7ங்கிற பூரணம். தங்களுடைய பலனு, ஓட்டம், நாட்டம், தேட்டம் எல்லாம் உங்களை விட்டு போகுது. ஆனா கடைசியில தான் கர்த்தர் வந்து கேட்கறாங்க. 7ஆம் வசனம் நினைக்கிறேன், 7, 8 வாசிக்க. அல்லேலூயா. எங்க கர்த்தரை நோக்கி. இது எப்ப பண்ணிருக்கணும்? மீதியான வந்த போதே பண்ணிருக்கணும். மீதியான வரும்போது அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க அடைக்கலங்களை கொண்டு வருவாங்க. அவங்களுக்குன்னே சில எஸ்கேப், தற்காப்பு வழிகள், சில இடங்களை பார்த்து எக்ஸிட் வந்திருக்கும், அவசர காலம். இந்த மாதிரி முயற்சிகளை நீங்க விடுறத மாம்சத்துல நினைச்சு சில பலவீனங்களில் இருந்து, சில காரியத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உங்களை நீங்க நினைச்ச கூடாது, ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. கர்த்தரை நோக்கி முறையிட வேண்டும். அதை நீங்க பழகுங்க. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தா அவருக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு. உங்க அனுபவம் குறைந்தது, உங்க பலன் குறைஞ்சது, நீங்க என்னதான் நினைச்சாலும் நீங்க மாம்சங்கிறத கர்த்தர் உணர வச்சிருவாரு. நாட்கள் ஆக ஆக பிரச்சனை கொடுமையாகவே ஒழிய வழிகள் உண்டாகாது. ஆகையினாலதான் 7 வருஷம். 7ங்கிற எண்ணு ஒரு பூரணத்தை குறிக்கும். பாடுகள்ல உச்சகட்டத்துல கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். ஆனா திரும்ப எல்லாம் ஓடி ஒளிஞ்சு பாக்குறாங்க, முடியல. மலைக்கிற குகைக்கிற ஓடி பார்க்கறாங்க, முடியல. எல்லாம் முடிஞ்ச பிறகு கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனை பாருங்க, என்னதான் பாவம் செஞ்சு, ஏய் இப்ப மட்டும் ஏன்டா வந்திருக்க ஓடு அப்படி சொல்ல மாட்டார். கூப்பிட மாட்டாயா? என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்பலேரட்டிலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்பலேரட்டிலும் கருத்தாய் விசாரித்து கனிமோடனை நோக்கி கருத்தாய் விசாரித்து கனிமோடனை நோக்கி நமதன்மை அடைந்தே அவர் நம்மளே பார்த்துட்டு இருக்கிறாரு. இவ்வளவு துன்பம் வருது, துயரம் வருது, என்னட்ட வரமாட்டானா என் பிள்ளை? இளையகுமாரன் மீண்டும் வருவதற்காக தகப்பன் அந்த இளையகுமாரன் சென்ற பாதையே பார்த்துட்டு இருந்தாராம். வந்துட மாட்டியா, வந்துட மாட்டியா? வாழ்க்கையில இன்னும் நீ சிரமப்படணுமா? மீதியானரை உன் கையில தான் ஒப்பு கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு மீதியான ஆக்கப்பட்டு வாழ்க்கையில சின்னாமனமா இருக்கு. திரும்பி வா, திரும்பி வா மகனே, நீ திரும்பி வா, எழுந்து வா. அன்புள்ள தகப்பன் உன்னை அழைக்கிறார். உனக்கு உதவி செய்யும்படி, உனக்கு விருந்து உண்டாக்கும்படி, உனக்கு மகிழ்ச்சி கொண்டாடுக்கும்படி, உனக்கு மகிழ்ச்சி நாட்கள் அவர் வைத்திருக்கிறார். ஆனால் திரும்பி வா, திரும்பி வாங்கிற ஒரு சத்திய வேதம் முழுவதும் நீங்க பார்க்க முழு இருதயத்தோடு கர்த்தரை திரும்பும். அல்லேலூயா. நாம் அறகுறை எதிர்த்து அல்ல. ஏன்னா நம்ம 7 வருஷம் பாடுபட்டுட்டோம். எவ்வளவு வேதனை, அதனால எவ்வளவு மனக்காயம், எவ்வளவு பண நஷ்டம், எவ்வளவு நேரங்கள் எல்லாம் போயிடுச்சு. போன காலங்கள் வராது. ஆனா ஒன்னே ஒரு சான்ஸ், மீண்டும் திரும்பி வா. நீ என்னை வேதனைப்படுத்தினது உண்மை, நீ என்னை அளவைத்தது உண்மை. ஆண்டவரை
கனவீனப்படுத்தினது உண்மை. ஆனாலும் திரும்பி வா, திரும்பி வா, சூலமெத்தியே திரும்பி வா. அல்லேலூயா. திரும்பி வர அழைக்கிறார். ஆதி திருச்சபையே, உன் ஆதி அனுபவங்களுக்கு திரும்பு, முந்தின அனுபவங்களுக்கு திரும்பு, ஆதி அன்புக்கு திரும்பு, திரும்பு. பாடுகளை கண்டு மனசோர்ந்து போய் ஜெபம், தேவ தேடுதல், உடைய நல்ல வைராக்கியமான வாழ்க்கை, இதுல தளர்வு வரக்கூடாது. திரும்பி வா, உன் வாழ்க்கை மீண்டும் கட்ட போகிறேன். என் முகத்தை நோக்கி பாரு, உன்னை உயிர்ப்பிப்பேன். அல்லேலூயா. திரும்பி வருதல் என்பது சத்தியம். அது சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு. 7 சபையில் எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறாரு, நிறைய காரியங்கள் பாராட்டத்துக்கு உண்டு, சாதனைகள், உன் பிரயாசம் அதெல்லாம் டாப்பு எல்லாம் பார்த்துட்டு, ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதி அன்பிலே நீ உன் ஜெபம், அதான் ஆமா, நீ உன் ஜெப குறைவு, உபாச குறைவு, நீ எனக்கு காணிக்கை கொடுக்கல, அதை வச்சு பேசவே சொல்லல. எல்லாம் பிரயாசப்பட்டாலும் போதும், அன்புங்கிற ஒரு காரியம் இல்லை. சபையில இன்னைக்கு அன்பு குறைஞ்சு போச்சுங்க. எவ்வளவோ சொல்வதற்கு திறமைகள் இருக்கு, புள்ளிவரம் நிறைய இருக்கு. புள்ளிவரத்தை பார்க்க மாட்டாரு, அன்பை பார்க்கிறாரு. அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியா. ஒருவருக்கொரு நீங்க அன்பா இருக்கிறீங்களா? நீங்க ஒருவருக்கொரு அன்பா இருந்தாதான் என்னுடைய சீசர்கள். அல்லேலூயா. யாரு யாருடைய முகம் தெரியாம இருக்கக்கூடாது. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபை போதகர் சர்ச்சை முடிச்ச உடனே நேர போய் கேட்ட போட்டிடுவார். அப்படி கேட்ட போட்டு நம்ம நினைச்சோம், அப்படியா அடுத்த வாரம் வந்தா தானே கேட்டபடி. ஏன்னா இது குடும்பம், முன்னால உள்ள நபர் பின்னால வரைக்கும் விசாரிக்க அப்படிப்பாரு. அல்ல திடீர்னு ஆறாவது இருக்கும், யாராவது ஒருத்தர் வராங்கல்ல, அவங்களை என்னங்க இந்த அம்மாவை யாருக்கெல்லாம் தெரியும் பாரு. தெரியாது, தெரியாதுன்னு உங்க குடும்பம், ஆனா உங்க இது குடும்பம், நான் பெற்ற பிள்ளைகள் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. இப்படியே வருவீங்க. குடும்பத்துல தேவ நோக்கம் என்ன செய்யாது, நிறைவேறாது. ஒருத்தர் ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும், இது என் சகோதரன், இது என் தாய், என் தகப்பன், அன்பு, இந்த அன்பு உண்டாகணும். ஆதி அன்பு குறையக்கூடாது. அல்லேலூயா. திரும்பி வா, திரும்பி வா. கர்த்தரிடத்தை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே கர்த்தர் தம்முடைய ஆயுதங்களை கரங்களில் எடுத்தார். முதலாவது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். வாசிங்க. இல்ல இல்ல, தீர்க்கதரிசி. 8ஆம் வசனம். போதும். கர்த்தர் ஒரு பாவத்துல இருக்கிற மனுஷன், தேவனை விட்டு தூரமா இருக்கிற ஆத்துமா, இதுக்கு தேவை தீர்க்க தரிசன ஊழியம். பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது, ராஜாக்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது ஒரு தீர்க்கதரிசி வருவார். வந்து, ஏய் உன் தகப்பன் விட்டார், பாவம் செஞ்சீங்க, கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டீங்க. இதுதான் தீர்க்க தரிசன ஊழியம் என்பது எச்சரிப்பு. சபையில நீங்க ஆறுதலான வார்த்தை மாத்திரம் நீங்க என்ன செய்யக்கூடாது, தேடி வரக்கூடாது. ஒரு எச்சரிப்பின் சத்தம். அல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தம் உங்க குடும்பத்துல வர வேண்டிய பெரிய ஆக்கையை தடுத்து நிறுத்தும். அதே நேரத்துல ஆசீர்வாதமான வார்த்தை, ஆசீர்வதிப்பேன் சொல்கிற வார்த்தை உங்களை அனலா வாழ விடாது. ஆனா எச்சரிப்பின் வார்த்தை உங்களை சிந்திக்க வைக்கும். ஓ இப்படித்தானா, நான் தானா, ஓ இதெல்லாம் பண்ணிருக்கேனா, உணர்வடைய செய்யும். உணர்வடைய செய்கிற வார்த்தைகள் சபைக்கு வேண்டும். அந்த உணர்வடைய செய்கிற வார்த்தைகள் வரும்போது என்ன குத்தி பேசுறாங்க, என்னதான் பார்த்து பேசுறாங்க, என் குடும்பத்தை தான் பேசுறாங்க, ஒரு காலம் சொல்லாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ஒரு தீர்க்கதரிசி பேரே சொல்லல, பேர் முக்கியம் கிடையாது. ஒரு வார்த்தை வேண்டும் உனக்கு. அது யாராவது கூட இருக்கலாம், ஒரு அசீரியாக இருக்கலாம். ரோட்ல போற ஒரு பெரிய ஒரு மனுஷன் வந்து, ஏய் உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா சிந்தி, அடையாளம் இடப்படாத ஒரு நபரா இருக்கலாம் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிங்கிறது அடையாளம் போட்டு வரமாட்டாங்க. இப்போ உள்ள தீர்க்கதரிசனம் வேற மாறி போச்சு. இவர் அருமையாக தீர்க்க தரிசனம் உரைப்பாருன்னு நோட்டீஸ்ல போட்டதான் ஆட்க வராங்க. பழைய பாட்டு தீர்க்கதரிசி இவருக்கு என்ன பேரு கிடையாதா? இவருக்கு பேர் உண்டு, ஆனா தேவனை சொல்லலையே. அறியப்படா தீர்க்கதரிசி, ஆனா கர்த்தருடைய வார்த்தை உள்ள தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தை உள்ள தீர்க்கதரிசியை உள்ள நாடட்டும். அவர் வரும்போது சொல்லாரு, நீங்களும் தகப்பன் விட்டார் இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே, இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ உள்ள தீர்க்கதரிசனம், மீதியான 7 வருஷம் பாடுபட்டீங்களா, உன் கண்ணீரை எல்லாம் துடைக்க போறேன்,
உன்னை தூக்கி எடுக்க போற, உன்னை தாளாட்ட போற அப்படிம்பாங்க. அந்த தீர்க்கதரிசி அப்படி இல்ல. எங்க பலவீனமோ, எங்கே தொய்வோ, எங்கே முறிவோ அதை சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் சபைக்கு வேண்டும். என்னுடைய முறிவு தேவனோட ஐக்கியத்தில் குறையப்பட்டது, இதெல்லாம் இருந்தா அது உணர்த்தப்படும் போது உணர்த்து விடப்படுங்க. இரண்டாவது வாசிங்க, ஒரு கர்த்தருடைய தூதன் 16 வசனம். கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனானவர் யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் போதுமே மிதியானின் கைக்கு தப்பி. பயப்படாதே பராக்கிரமசாலி. அது வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. முதலாவது வர்ற வார்த்தை என்ன வார்த்தை? தீர்க்கதரிசியின் வார்த்தை. என்ன வார்த்தை அது? எங்க பலவீனப்பட்டீங்களோ, எங்க ட்ராக் மாறினீங்களோ, எங்க சரிவு ஏற்பட்டுச்சோ, எங்க முறிவு ஏற்பட்டுச்சோ, எங்க பிளவு ஏற்பட்டுச்சோ, அது இடத்தெல்லாம் சுட்டி காட்டுவார் தீர்க்கதரிசி. அந்த வார்த்தை நீங்க அப்படி எனக்குத்தான் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இரண்டாவது ஒரு வார்த்தை வரும் பாருங்க, தூதனாவர் பயப்படாதே பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. நம்ம பிளேட்டை மாத்தி போட்டுரும். முதல்ல என்ன வரும்? என்ன பார்த்து சொல்லுங்கப்பா பயப்படாதுன்னு, கண்ணீரை துடைப்புன்னு சொல்லுங்கப்பா. அப்படி சொன்னாருன்னா நீங்க இன்னும் கீழாதான் போயிட்டு. ஃபர்ஸ்ட் வர வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வரிசையை மாத்துறது பெரிய பிரச்சனைங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை தீர்க்கதரிசி. சபை சத்தியத்தை விட்டு சோரம் போகும்போது, சபையின் ஆத்துமாக்கள் இடரும் போது, சபை அனல் குறையும் போது எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு தீர்க்கதரிசியின் பொறுப்பு. தீர்க்கதரிசியின் பொறுப்பு. தீர்க்க தரிசன ஊழியம் புதிய ஏற்பாடு சபையில் அந்த நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல். மூணாவது ஆறுதல். பக்தி விருத்தி, புத்தி, 3ல 2 உணர்த்துகிற வார்த்தை, மூன்றாவது ஆறுதல். இந்த 3 இருந்தால் சபையில தடுமாற்றங்கள் இருக்காது. ஹல்லேலூயா. மீதியானியர் நிச்சயமா நம்ம முறியடிப்போம். பராக்கிரமசாலின் வந்தாருன்னா அத சொன்ன மாத்திரத்துல நம்ம பராக்கிரமசாலி தான். ஹல்லேலூயா. நீங்க பலவீனமா இருந்திருக்கீங்களா? நீங்க பயந்து போய் வந்திருக்கீங்க. கிதியோன் தான் இருக்கிறதுல ரொம்ப பலவீனப்பட்டவன் தான். அதுக்கு பின்னால வருகிற ஒரு அதிகார சிம்சோன் ஒருத்தன் வந்தான், பெரிய பலசாலி. ஆனா அவனால எத்தனை வருஷம் தான் அரசாங்க முடிஞ்சது? 20 வருஷம் தான் நியாயம் விசாரிக்க முடிஞ்சது. ஆனா இந்த பலவீனமான கோழையான கிதியோன் 40 வருஷம். ஹல்லேலூயா. ஏனென்றால் பராக்கிரமசாலின்னு சொன்னவர் அவர். அவர் சொன்னதுனால அவன் பலவீனமாவே இருந்தாலும், அவன் குறைவுகளாவே இருந்தாலும், பராக்கிரமசாலின் வார்த்தை வந்த உடனே, உங்களுடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன், அது அவனுக்கு பலமாய் மாறியது. பிறகு இந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தையே கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதனால மீதியாண்டி வல்லமை முறியடிக்கலாம். யாவர் எழுந்து நிற்போம். சோத்திர ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தரமே பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மீதியாண்டி வல்லமைக்கிற இடம் கொடுக்க மாட்டான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, சோத்திரம். உங்களுடைய கையில தான் ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே. இனி மீதியான கையில ஒப்பு கொடுக்க கூடாது. பிரச்சனை கையில ஒப்பு கொடுத்துறாதீங்க. பாடுகள் கையில, வேதனை கையில ஒப்பு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பாருங்க, நான் சிறுமைப்பட்டது போதும், 7 வருஷம் பாடுபட்டது போதும் ஆண்டவரே. நான் எனக்கு ஒரு புகலிடங்களை உண்டாக்க மாட்டேன், மலைகளை உண்டாக்க மாட்டேன், கோயிலை உண்டாக்க மாட்டேன். கர்த்தரை நோக்கி முறையிடுவேன். ஹல்லேலூயா. எனக்கு உதவி வரும். தீர்க்கதரிசி வருவாரு. அந்த வார்த்தைக்கு என்னை அப்படியே சரண்டர் பண்ணுவேன். அடுத்து கர்த்தருக்கு நல்ல ஒரு வார்த்தை வரும். பயப்படாதே பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய பலவானாய் மாற்ற போகிறார். நீ சின்னவன் சொல்லாத, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவீனமா எண்ணப்பட்ட அந்த கோத்திரத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இவன் குடும்பத்துல சின்னவனா இருக்கிற, நீ சிறியவனா இருக்கிற, அற்பமா எண்ணப்பட்டவனா இருக்கிற, பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. நீதான் பராக்கிரமசாலி. மீதியானை முறியடிக்க, அவருடைய ஆயுதங்களை முறிக்க கர்த்தரோடு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. வெறும் 300 பேரை கொண்டு நீ முறியடிக்க போகிறாய். ஹல்லேலூயா. காலங்கள் எல்லாம் சாதிக்க முடியாததை பலவீனமான கிதியோன் செய்து முடித்தார். இந்த பட்டணத்தில் பலவீனராகிய உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எதெல்லாம் தொலைநினைச்சியோ அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்கிறத கர்த்தர் இந்த நாட்களை உணர வச்சிருக்கிறாரு. ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க போகிறாரு.
உன்னை நல்லா உணர்வதற்காகத்தான். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன். உனக்குள்ள புதிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். பயப்படாத மகளே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லப்பா, நான் ஒண்ணுமில்லாதவளா இருக்கிறேன்னு சொல்லி நீ சொல்லி சொல்லி என்னோடு நெருங்கி இருக்கிறாய். ஒன்றுமில்லாத ஒன்றை அநேகங்களுக்கு ஆசீர்வாதத்தை மாற்ற போகிறேன். ஒன்றுமில்லாமல் உன்னை உருவாக்குற கர்த்தர். நீதான் நீதியாக முறியடிக்க போகிறாய். பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. இந்த சபை மீதியை முறியடிக்கட்டும். ஆத்மபொருளை கிரியை செய்கிற பொல்லாத மீதியை முறியடிக்கட்டும். நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். நீ கர்த்தருடைய பட்டயம் மாற வேண்டும். நீ மாற வேண்டும். நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்க எல்லா ஜனங்களும் அப்பா ஸ்தோத்திரையா. அந்த வார்த்தைப்படி 100% கீழ்ப்படிந்து உத்தம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம். கிருபையா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பயப்படாதே, உன்னை மறவா இயேசுநாதா, உந்த தயவாய் என்னை நடத்தும். கரங்களை தட்டினதல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தில் இருக்க வேண்டிய நாம் அவன் மீதியானவருடைய கையில் அடிமைப்பட்டு சிறைப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட நாம சிக்கிக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருப்போம் என்று சொன்னான். அவன் அந்த நாட்கள் அவங்களுக்கான அரண்களை தேடிக்கொண்டாங்க. ரொம்ப சிறுமைப்பட்ட போதுதான் 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவங்களுக்கு உணர்வு வந்தது. அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கான இரட்சகரை எழுப்பினார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார், நீ திரும்பி வா. ஹல்லேலூயா. மீதியானியுடைய கையில் நீ அடிமைப்பட்டு சிறைப்பட்டு குடியிருந்தது போதும், நீ திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். உனக்கு நீயே அரண தேடிக் கொண்டிருக்கிறது அல்ல, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உனக்கான ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து தான் வரும். உனக்கான மீட்பு அவரிடத்திலிருந்து தான் வரும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசியே நீ பரவாதே, விசுவாசியே விசுவாசியே நீ பரவாதே, விசுவாசியே நீ பரவாதே, விசுவாசியே நீ வாக்குமாறவில்லை. தேவனுடைய கரத்தில் இருக்க நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அவரே நமக்கு ரட்சிப்பை அருளினார். நம்மை நீதிமான்களாய் மாற்றி அவரை ஹல்லேலூயா சமாதானத்தோடு அவருடைய சன்னதியில் நாம் தங்கி இருக்க யெகோவா சாலோமாய் அவர் நமக்கு வெளிப்படுவார். அவர் நம்மை நடத்துவார். அந்த கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு நீ பேசிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமாக. நாங்கள் நீதியாளருடைய கையில் அகப்பட்டு விடக்கூடாது. அகப்பட்டு இருந்தால் ஆண்டவரே அங்கு இருந்தது போதும். ஆண்டவரை திரும்பி வர வேண்டும். கர்த்தரிடத்தில் ஆண்டவரே எங்களுக்கான ரட்சிப்புடைய சமூகத்திலிருந்து உண்டாகும். கரத்தில் இருக்க எங்களை ஆசை தொடர்ந்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் நல்ல பிதாவே.
ஆமென். அல்லேலூயா.